2 சாமுவேல் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 11, 12 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை பற்றி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து கானானை நோக்கி கடந்து வரும்போது தேவனாகிய கர்த்தர் ஆசரிப்பு கூடார திட்டத்தையும் இந்த உடன்படிக்கை பெட்டி என்ற திட்டத்தையும் ஆண்டவர் உண்டாக்கினார். இந்த உடன்படிக்கை பெட்டி தேவ ஜனங்கள் எல்லாரும் பயப்படக்கூடிய ஒரு பயத்துக்குரிய ஒரு பெட்டியாயிருந்தது. இந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திற்காக போகும்போதெல்லாம் அதை சுமந்து கொண்டு போனதை வேதாகமத்தில் பார்க்கிறோம். காரணம், அந்த உடன்படிக்கை பெட்டியிலிருந்து மோசையோட தேவன் பேசினார். என்னாகமும் 7:89 பார்க்கும்போது உடன்படிக்கை பெட்டியிலிருந்து தேவனுடைய சத்தம் உண்டானது. இந்த உடன்படிக்கை பெட்டி எதற்கு அடையாளமாய் இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னவெல்லாம் இருந்தது? அதிலே உடன்படிக்கையின் கற்பலகை இருந்தது, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் அதற்குள்ளே இருந்தது. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்திய ஆவியானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மன்னா சத்தியமா இருக்குது. அந்த கட்டளை கிறிஸ்துவே அதில் நிறைவேறுதலா இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவின் ஆவி. இன்றைக்கு ஆளுகை செய்ய அதிகாரமுள்ள அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினோடு, பரிசுத்த ஆவியினாலே நம்ம எல்லாரும் ஆசாரியர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு முன்பாக ஆசாரியர்களாய், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எதினால்? தேவனுடைய ஆவியை நாம் பெற்றதினால். இந்த இடத்திலே உடன்படிக்கை பற்றிய தாவீது அவன் தன்னிடமாய் கொண்டு வரும்படிக்கு மேளதாளத்தோடு முழக்கத்தோடு புறப்பட்டு வருகிறார்கள். ஆனால் வரும் வழியிலே மாடு மிரண்டு போன போது அந்த பெட்டி கீழே விழக்கூடிய சூழ்நிலை வருது. ஊசா அந்த பெட்டியை தொட்ட போது தேவன் அந்த இடத்திலேயே ஊசாவை அடித்து கொண்டு போட்டார். உடனடியாக அந்த இடத்தோடு பெட்டியை சுமந்து கொண்டு போவதை தாவீது நிறுத்திவிட்டான். அந்த இடத்தில் இருந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கொண்டு போய் உடன்படிக்கை பெட்டியை வைத்தாங்க. 3 மாதம் அந்த பெட்டி அங்கே இருக்குது. 3 மாதம் உடன்படிக்கை பெட்டி அந்த இடத்துல இருந்தபோது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவனுடைய வீட்டை, அவனுடைய வீட்டார் அனைவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று எல்லாரும் வெளியரங்கமாய் பார்க்கும்படி 3 மாதத்தில் ஒரு பெரிய வித்தியாசம். 3 மாதமா முழு இஸ்ரவேலும் ஓபேத் ஏதோமுடைய வீட்டை தான் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. பயப்படத்தக்க ஒரு பெட்டி. ஊசா தொட்ட போது அவன் செத்து போனா, தாவீதால கொண்டு வர முடியல. அந்த பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் இருக்குது. என்ன நடக்கும் என்று பார்ப்போம். முழு தேசமும் அதை பார்க்கிறது. ஆனால் அந்த 3 மாதத்திலே எல்லோரும் ஆச்சரியப்படுகிற விதமாய்
ஓபேத் ஏதோமின் வீட்டுக்குள்ளே அற்புதம் நடந்தது. ஆச்சரியப்படுறதுன்னா என்ன? அவனுக்கு நிறைய ஆசீர்வாதம் வந்துவிட்டது. அதை ஜனங்கள் வெளியரங்கமாய் பார்க்கும்படிக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமான அதிசயங்கள் ஓபேத் ஏதோமின் வீட்டுக்குள்ளே நிச்சயமா நடந்திருக்கணும். அந்த தேசமே ஆச்சரியப்படுகிற விதமாய் உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் அவனை, அவனுடைய வீட்டாரை, அத்தனை பேரையும் ஆசீர்வதித்தார். ஒருவேளை ஓபேத் ஏதோமின் வீட்டில் 10 வருஷமாகியும் குழந்தை பிறக்காத ஒரு மகள் இருந்திருப்பாளே, ஆனா அவன் நிச்சயமா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்திருக்கணும். அவன் குடும்பத்தில் தடைபட்ட எல்லா நன்மைகளும் அவன் வீட்டிலே 3 மாதமும் அடுக்கடுக்கான அற்புதங்கள் நடக்குது. எல்லோரும் அதை பார்க்கும்படிக்கு பிரத்யட்சமான அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை பற்றி புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது கிறிஸ்துவுக்காக செய்யக்கூடிய ஊழியத்தை குறிக்கக்கூடியதாயிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளை, நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து எந்த வீடுகளெல்லாம் இன்று தேவனுடைய ஆலயமாக்கப்படுகிறதோ, எந்த வீட்டிலெல்லாம் தேவனுடைய விருப்பத்தை செய்யும்படிக்கு அழிந்து போகிற மக்களை குறித்த சிந்தையோடு எங்கெல்லாம் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி 2 பேர் 3 பேர் 4 பேர் தேசத்திற்காக அழிந்து போகிற மக்களுக்காக ஜெபிக்கும்படியாக எந்த வீடுகள் எல்லாம் திறக்கப்படுகிறதோ அந்த வீடுகளுக்கெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. உடன்படிக்கை பற்றி ஆண்டவர் ஒரு மனிதனோடு பண்ணியிருக்கிற கட்டளை கடைசி நாட்கள்ல நம்ம எல்லாருமே செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பாக குறிப்பிட்ட ஒரு பட்டணத்திற்கு நான் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு சகோதரி என்னை பார்க்கும்படிக்கு வந்தார்கள். அவங்க சொன்னாங்க, அண்ணா, நாங்கள் இதே பட்டணத்தில் மேல் வீட்டறையில் வாரந்தோறும் ஒரு கூட்டமாக சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறோம், பிரசங்கம் பண்ண வர முடியுமா? ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நாங்கள் கூடி ஜெபம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. சரி என்று நான் அங்கே போயிருந்தேன். அந்த வீட்டினுடைய மேல் பகுதி நல்ல பெரிய கால், நிறைய சகோதரிமார்கள் கூடியிருந்தாங்க. பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாலே நான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்திருந்தேன். அவர்களுடைய ஜெபத்தை நான் 1 மணி நேரமாக பார்த்து கொண்டே இருந்தேன். என்னை அழைத்த அந்த சகோதரி, அவங்க நல்லா வீட்டில் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கலாம். காரணம், அவருடைய கணவர் ஒரு அரசு மருத்துவமனையில் மருத்துவராக வேலை பார்த்தார். இவங்க ஒரு பட்டதாரி, வேலை இல்லை. ஆண்டவரிடத்தில் எப்பொழுது அவங்க ஜெபம் பண்ணுவாங்களாம், எனக்கு வேலையே இல்லையே வேலையே இல்லைன்னு அழுவாங்களாம். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லியிருக்கிறார், உனக்கு நான் பெரிய வேலையை தருகிறேன் என்று. என்ன வேலை? சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மிஷனரிகளை திறப்பில் நின்று தாங்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. ஆக அந்த ஊழியத்தை அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களோட கூட சேர்ந்து அநேகர் கூடி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதன் விளைவாக பிரியமானவர்களே, அந்த சிறு கூட்டம் ஜெபிக்கிற கூட்டம் மாத்திரமல்ல, அந்த இடத்துல கூடி வருகிற சகோதரிகள் மத்தியில் 14 மிஷனரிகளை தாங்கக்கூடிய சகோதரிமார்கள் அதிலே ஐக்கியப்பட்டிருந்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்களாம். அந்த ஜெபத்தை பார்க்கும்போது எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு ஜெபம். கண்ணீரோடு கூட அவர்கள் தேசத்திற்காய் ஜெபித்தார்கள். முந்தின நாட்கள் முழுவதும் அவங்க அநேக ஜெப குறிப்புகளை பல மிஷனரி இயக்கம், அதில் பார்த்தா நம்முடைய ஊழியத்தில் உள்ள பத்திரிக்கை அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த பத்திரிகையிலிருந்து ஜெப குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதையும் தவறாம வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க.
அவங்க ஜெபிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய உள்ள அப்படியே நொறுங்கி போயிட்டு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து அவங்க எல்லாம் நான் ஆசீர்வதித்தேன். முடிவில் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, என்றைக்கு மேல் வீட்டறையில் நான் ஜெபிக்கக்கூடிய ஊழியத்தை துவங்கினேனோ அந்த நாளில் இருந்து கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தினார் என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். உங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டேன். 3 பிள்ளைகளுக்கும் 3 நாட்டுடைய பேரை சொன்னாங்க. 3 நாட்டில் இருக்கிறாங்க. 3 நாட்டில் மாத்திரம் இல்லை, 3 நாட்டிலையும் என்னுடைய பிள்ளைகள் பகுதி நேரமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். அத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்க வீடுகள் எல்லாம் ஓபேத் ஏதோமின் வீடாக மாற வேண்டும். உங்க வீட்டுக்குள்ளே ஜெபிக்கக்கூடிய சத்தம் உண்டாக வேண்டும். உங்க வீட்டில் பாவிகள் வந்து மனம் திரும்பணும். உங்க வீட்டுக்குள்ள ஜனங்கள் பரிசுத்தாவியினால நிரப்பப்படணும். உங்க வீட்டுக்குள்ள ஜனங்கள் பிசாசின் கட்டுகள் அவிழ்க்கப்படணும். உங்க வீட்டிலே தேசத்திற்காக அழிந்து போகிற மக்களுக்காக கண்ணீர் உங்க வீட்டின் தரையிலே ஒரு கூட்டம் பேர் கூடி கண்ணீரை வடிக்கும் போது உங்கள் வீட்டை கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டாக மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். காரணம், இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் எல்லாமே என் பிள்ளைகள் என்னுடைய காரியமாய் எதை சிந்திக்கிறார்கள், எதை செயல்படுத்துகிறார்கள் என்பதையே ஆண்டவருடைய கண்கள் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்கெல்லாம் ஜனங்கள் கூடி ஜெபித்திருக்கிறாங்க, நிறைய இடங்கள் இருக்குது. அநேக இடத்துல கூடியவர்கள் ஜெபித்ததற்குரிய ஆதாரங்கள் இருக்குது. எந்த வீட்டுக்குள்ள எல்லாம் ஜெபங்கள் உருவாக்கப்பட்டதோ அங்கெல்லாம் கர்த்தர் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகத்திலே 10வது அதிகாரத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் பின்பகுதியில் கொர்நேலி என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான் அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக அவன் ஜெபம் பண்ணினான்? எல்லாரும் ஜெபம் பண்றோம், நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறவங்க தான். ஆனா ஏன் கொர்நேலி வீட்டுக்குள்ள அவன் ஜெபத்தை கேட்டு தேவன் ஒரு தூதனை அனுப்ப வேண்டும்? ஏன் அவன் வீட்டில் மட்டும் ஒரு தூதன் வரணும்? பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி கொர்நேலியோட கூட பேசும்படியா தேவன் சடிதியாக ஒரு தீர்மானம் எடுத்தார். ஒரு சொப்பனத்தை அவனுக்கு கொடுக்கல, ஒரு தரிசனத்தை அவனுக்கு காண்பிக்கல, இல்லை ஏதோ ஒரு தீர்க்கதரிசி அவனுக்கு அனுப்பி பேசல. பரலோகமே திடீரென்று உடனே ஒரு முடிவெடுக்கிறாரு. ஒரு தூதன் அவன் வீட்டுக்குள்ளே வரும்படிக்கு தேவனால் அனுப்பப்பட்டு வந்தான். ஒரு தூதன் வந்து அவனிடத்துல பேசுகிறான். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, தரிசனம் வரல. தூதன் வந்து சொல்லுகிறான், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. காரணம், கொர்நேலியுடைய ஜெபம் நம்முடைய ஜெபம் போல அல்ல. அவனுடைய ஜெபம் எல்லாம் அவனுடைய சொந்தங்கள், அவனுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் தான் பெற்றிருக்கிற வெளியேற பெற்ற இந்த ரட்சிப்பை பெறணும், அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படணும் என்ற ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட தனக்காக, தன் குடும்பத்திற்காக அல்ல, மற்றவர்களுக்காக அவன் திறப்பிலே நின்று அழுது மன்றாடி கண்ணீரை வடித்து உருக்கமாய் அவன் ஜெபம் பண்ணினான். இடைவிடாமல் ஜெபம் பண்ணினான். குறித்த நேரத்திலே ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபமானது தேவனுடைய இருதயத்தை தொட்டுவிட்டது. எந்த வீட்டுக்குள்ளே எல்லாம்
எழுப்புதலை குறித்த தரிசனம் வருகிறதோ, எழுப்புதலை குறித்த சிந்தை வருகிறதோ, அந்த வீட்டுக்குள்ளே தேவனுடைய வல்லமை கடந்து வரக்கூடியதாயிருக்கிறது. அது எந்த வீடாகவும் இருக்கலாம். அந்த வீட்டினுடைய நிலையை கர்த்தர் மாற்றி விடுவார். இன்றைக்கு கொர்நேலி ஒரு நாள் ஜெபம் பண்ணினா உலகமெங்கும் கொர்நேலி குடும்பத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே அவன் இடம்பெற்றிருக்கிறான். ஒரு அதிகாரம் அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவாய் கொர்நேலியுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்திலே நினைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நான் என்னுடைய கடமை செய்வேன், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், நான் என் குடும்பம் என்னுடையவர்கள் என்னை சார்ந்தவர்கள், உலகத்தினுடைய ஆசீர்வாதம் உலகத்தினுடைய நன்மை, அதை வாங்கணும், இதை கட்டணும், அதை சேர்க்கணும், பிள்ளைகளுக்கு அது இருந்தாதான் நல்லது, அதை வாங்கி விடணும், அதை சேர்த்து விடணும். ஒருவேளை இப்படிப்பட்ட சிந்தையோடு கொர்நேலி இருந்திருந்தால் தூதன் நிச்சயமாக வீட்டுக்கு வந்திருக்க முடியாது. தூதன் வந்து சொன்ன காரியம் என்ன? யோப்பா பட்டணத்தில் பேதுரு இருக்கிறான், அவனுக்கு ஆளை விட்டு அவனை வரவல, அவன் வந்து நீ செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் உனக்கு சொல்லுவான். என்ன ஆச்சரியம் பாருங்க, அங்கே அவன் வீட்டில் ஒரு பெரிய மீட்டிங்கே ஒழுங்கு பண்ணிட்டான். பேதுரு வரவழைக்க ஆள் போயாச்சு, எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறான். எல்லாரும் அங்கே கூடி வந்தாங்க, உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும். என்ன சொல்லி இருப்பான்? தேவனாலே தூதன் என் வீட்டுக்கு அனுப்பப்பட்டான். தூதன் வந்து இன்ன விதமா சொல்லி இருக்கிறான். அப்போஸ்தலனை அனுப்ப ஆட்கள் அழைத்து அனுப்ப போயிருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் என்னுடைய வீட்டுக்கு வாங்க. எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க. எல்லாருமே இங்கே கூடி இருந்தாங்க. எல்லாரும் கூடி இருக்கும் போது பேதுரு பாருங்க, ஒரு தரிசனத்தை கண்டு அவன் காத்து கொண்டிருக்கிறான். இங்கே தூதனை அனுப்பினார், அங்கே தரிசனத்தை காண்பித்தார். அந்த குடும்பத்தை நோக்கி பேதுருவை தேவன் வழி நடத்தினார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினா, பிரசங்கத்துடைய முடிவில் சிலர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்படல, அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டார்கள். அத்தனை பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆண்டவருடைய வல்லமை எங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஆண்டவருக்காக ஆத்ம ஆதாய பணியிலே ஒருவேளை உங்க குடும்பம் செயல்படுமானா, உங்க குடும்பம் எழுப்புதலுக்காக பயன்படுமானா, கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து உன்னதமான இடத்துல கொண்டு போய் வைப்பார். உங்க வீட்டுக்குள்ள தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறும் போது, உங்க வீட்டுக்குள்ள தேவ திட்டம் செயல்படும் போது, கர்த்தர் உங்களை, உங்க குடும்பத்தை, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே இருந்த போது கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதித்தார். ராஜாவுக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. ராஜாவே, உடன்படிக்கை பற்றிய குறித்து பயப்பட வேண்டாம். ஆசாரியர் மாத்திரம் சுமக்கக்கூடிய உடன்படிக்கை பற்றியை ஆசாரியன் அல்லாத ஊசா தொட்டதினாலே தேவனுடைய கோபம் வந்தது. தேவன் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். ஓபேத் ஏதோமின் வீட்டிலே தேவன் நன்மையையே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த பெட்டி மகிமைக்குரிய பெட்டி. தாவீது பிற்பாடு அந்த பெட்டியை தூக்கி கொண்டு போய் அதனுடைய சாணத்தில் அதை கொண்டு போய் வைத்தான். ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தை, தேசத்தையே ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உடன்படிக்கை பெட்டி. உங்க வீட்டுக்குள்ள குடும்ப ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குது? மிஷனரிகளுக்காக எத்தனை நேரம் ஜெபம் பண்றீங்க? உங்க குடும்ப ஜெபத்தில் அழிந்து போகிற மக்களை குறித்த சிந்தை இருக்கிறதா? பிரியமானவர்களே, லூக்காளின் சுவிசேஷ புத்தகத்தை நாம திருப்பிக் கொள்ளலாம். 5வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்க போறேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். அவர்கள் இருவரும்
கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாயிருந்தார்கள். எலிசபெத் மலடியாயிருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். இந்த குடும்பம் பாருங்க, ஒரு ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய குடும்பம். இந்த குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் ஆண்டவருக்கு பயந்து நடக்கக்கூடியவங்க. கர்த்தரிட்ட சகல கட்டளைப்படி சகல கற்பனைப்படி அவங்க நடந்தாங்க. வசனத்துக்கு நடுங்கி வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க. ஆண்டவரே அதை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இது ஒரு மனிதனுடைய சாட்சி இல்ல. உயிரோடு இருக்கும்போது தேவனாலே நற்சாட்சி பெற்ற அநேக தேவ மனிதர்கள் பரிசுத்தவாட்டிகளை குறித்து வேதம் சொல்லுது. அதுபோல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அடையாளம் காட்டுகிறார். அவரே சொல்லுகிறார், கர்த்தரிட்ட சகல கட்டளைப்படி கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள். அவருடைய இருதயத்தின் சிந்தை என்ன? தேவனுக்காக வாழ்ந்தார்கள். தேவனுடைய சித்தம் செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமா வாழணும். அதுதான் அவங்களுடைய விருப்பம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி முன்னுரைத்தபடியே ஒருவன் வெளிப்படணும். அன்றைக்கு ஆண்டவர் இந்த மகிமையை எந்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கணும்? இந்த மகிமையை யூதேயாவில் எந்த வீட்டிலே யோவான் ஸ்நானகனை எந்த கற்பத்தில் வைக்கணும்? எந்த குடும்பத்தை நான் உயர்த்தணும்? எந்த குடும்பத்தை மகிமைப்படுத்தணும்? ஆண்டவருடைய கண்கள் பூமியிலே உற்று பார்க்கிறது. ஆண்டவருடைய கண்களிலே பட்டவர்கள் சகரியா, எலிசபெத். ரெண்டு பேரும் பாருங்க, கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க. தேவநாமம் அங்கே மகிமைப்படணும். பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய முறைப்படி சீட்டை பெற்றுக்கொண்டு அவன் தேவாலயத்திலே உள்ளே பரிசுத்த ஸ்தலத்திலே பணிவிட செய்யும்படியாக அந்த வகுப்பு வாரியாக அந்த சகரியா உள்ளே போன போது நினையாத நேரத்திலே ஒரு தூதன் அங்கே இறங்கி வந்தான். தூதன் இறங்கி வந்து சகரியாவை பார்த்து சொல்லுகிறான், உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள். அவன் இன்ன விதமாய் இருப்பான், அவன் இப்படி நடப்பான், அவன் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தும்படியாக என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் பெரியவனாயிருப்பான். யோவான் ஸ்நானகன் பிறக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு என்ன விதமா அவனை நடத்தணும்? சொப்பனத்தில் வரல, தீர்க்கதரிசி கொண்டு வரல, தூதன் வந்தான். தூதனே வந்து வீட்டுக்குள்ள இனி என்ன நடக்கணும், இனி என்ன சம்பவிக்கணும், இனி எப்படி சம்பவிக்கும், இதையெல்லாம் அங்கே தெளிவாய் சொல்லுகிறான். சகரியாவால இதை விசுவாசிக்க முடியல. காரணம், அவன் விருத்தாப்பியனா இருந்தான். அவன் சரீர பலன் அவனுக்கு தான் தெரியும். அவன் மனைவியுடைய சரீர பலன் அவனுக்கு தான் தெரியும். ஐயோ, எனக்கு இன்பம் வந்து நான் ஒரு பிள்ளையை பெறக்கூடிய தகப்பனா எப்படி தகுதி அடைய முடியும்? என் சரீரத்தில் அந்த தகுதி இல்லையே, என் மனைவிக்கு அந்த பலன் இல்லையே, நாங்கள் இருவரும் வயது சென்றவர்கள். அவிசுவாசமாய் அவன் பேசினபடியினால் தேவன் அவனுடைய வாயை தூதனை கொண்டு கட்டினார். முன்னமே சொல்லிதான் அனுப்புறார். அவன் கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருப்பான், அதனால் அவன் நாவை கட்டி போட்டுரு. பிள்ளை பிறக்கும் நாளிலே தேவன் அவன் நாவின் கட்டை அவிழ்த்தார். என்ன பேர் வைக்கணும் என்பதை அவன் காண்பித்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துங்க. யோவான் ஸ்நானகனை உலகத்துக்கு கொடுத்த ஒரு மகிமையான குடும்பமாய் கர்த்தர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறியின் குடும்பத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த குடும்பத்தில் நடக்கிறது என்ன? பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையிலே
4 காவலிலே அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். ஒரு காவல் அல்ல, 2 காவல் அல்ல, 4 காவல். பேதுரு நிறைய கொலைகளை செய்து ரத்தம் சிந்தினவ அல்ல. நல்லா கவனிக்கணும். நிறைய கொலை செய்யலவன். ஒரு பெரிய தேசத்துக்கு துரோகம் செய்யல. ஒரு பெரிய புரட்சியை உண்டு பண்ணல, கிளர்ச்சியை உண்டு பண்ணல. ஆட்சியாளருக்கு விரோதமா ஒரு கூட்டம் மக்களை சேர்த்து கொண்டு போராடல. ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படாத 4 காவல் இந்த அப்போஸ்தலனுக்கு கொடுக்க காரணம், அந்த நாட்களில் இருந்த சுவிசேஷத்தை அணைக்க வேண்டும் என்று போராடின சாத்தானுடைய பின்புலத்தை குறித்து நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். அத்தனை அதிகமாய் சுவிசேஷத்தை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று சாத்தான் போராடி கொண்டிருந்த காலம் அது. அப்படிப்பட்ட நாட்களிலே இயேசுவை அறிவித்தான் என்ற ஒரே நோக்கத்தோடு கைது செய்து 4 காவலுக்கு மத்தியிலே பேதுரு வைக்கப்பட்டிருந்தான். பிரியமானவர்களே, யாரையோ ஜெயிலில் பிடிச்சு போட்டிருக்கிறாங்க. ஏதோ சரி அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சான், அதனால இது நடந்தது. அப்படி இந்த மரியாள் சிந்திக்கவே இல்லை. இந்த மரியாள் செய்த காரியத்தை பாருங்கள். பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டான் என்பதை கேள்விப்பட்ட உடனே மரியாளுடைய உள்ளம் அப்படியே துடிக்க ஆரம்பித்தது. ஜெபிக்கக்கூடிய ஜெப நண்பர்கள் எல்லாம் தொடர்பு கொள்ளுகிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் போய் ஓடி ஓடி போய் அழைத்து கொண்டு வந்திருப்பார். அந்த காலம் தொலைதொடர்புக்கு தூரமான ஒரு காலம். எல்லாரையும் கூட்டி சேர்த்தா நடு இரவு வரைக்கும் அவளுடைய வீட்டிலே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பேதுருவுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. வீடு கட்டுமான பணிக்காக அல்ல, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்காக அல்ல, குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக அல்ல. அந்த வீட்டுக்குள்ள நடந்த ஜெபம் சுயநலமான ஜெபம் அல்ல. தேவனுக்காக போராடி கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன், கூட்டம் கூட்டமாய் மக்களை பரலோகத்திற்கு ஆதாயப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன், இன்றைக்கு கம்பிக்கு நடுவில் கட்டப்பட்டு கிடக்கிறானே, விடுதலை ஆக்கித்தான் ஆக வேண்டும். அவன் மரித்துவிடக் கூடாது, அவனை கொலை செய்துவிடக் கூடாது. அவன் மரித்து போவதற்கு நாங்கள் மரித்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லும்படிக்கு திறப்பிலே நின்று ஒரு சில சிறிகளாக நடு இரவு கடந்து போகும் வரைக்கும் அவர்கள் தொடர்ந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பரலோகத்தை தூண்டி கொண்டிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபம் அங்கே ஏறெடுக்கப்பட்டது. அந்த ஜெபத்தின் விளைவாக 4 காவலை கடந்து அங்கே தூதன் இறங்கி வந்து பேதுருவை தட்டி எழுப்பினான். அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் பரலோகத்தில் இருந்து ஒரு தூதனை அங்கே அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். மனிதனிடத்தில் பேசவில்லை, ஒரு தூதனையே தேவன் அனுப்பிவிட்டான். ஒரு தூதனை அனுப்பி அந்த காவல்களை எல்லாம் உடைத்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை இன்ன வீட்டுக்கு போ என்று உணர்த்தும்படியாக தேவன் அவனை எந்த வீட்டிலே ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அந்த வீட்டின் வாசலிலே நின்று அந்த நடு இரவிலே அந்த வீட்டின் கதவை தட்டினான். கதவை தட்டினது மாத்திரமல்ல, கதவு அங்கே திறக்கப்படுகிறது. அவன் உள்ள போய், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, தேவன் என்னை கட்டவிழ்க்க ஒரு தூதனை அனுப்பினார், உன் ஜெபத்திற்கு பதில் பரலோகத்தில் இருந்து தூதன் இறங்கி வந்தான். ஒரு தூதன் இறங்கி வந்தான். உங்க ஜெபம் தூதனை கொண்டு வந்தது.